வெல்கம் டு டேஸ்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் பொரிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஜீரகம் போட்டிருக்கோம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கோம். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மிளகு சேர்த்துக்கிறோம். 2 மிளகு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு அதில் சேர்க்குறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா 4 அரிஞ்சு சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 4 வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சு அதையும் சேர்க்குறோம் நம்ம அதில். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுவும் நல்லா வதங்கட்டும். அதுவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்குற வரலையும் நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு இஞ்சியையும் பூண்டையும் நல்லா நசுக்கி சேர்த்துருக்கோம். அதை நல்லா இடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்குவோம். உரலில் கூட இடித்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இடித்து சேர்த்தா அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ இடித்து சேர்த்துருக்கோம். நம்ம அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இடித்து சேர்த்துருக்கோம்ல, அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்காக வதங்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் 4 இல்லைன்னா 3 தக்காளி சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ இந்த 3 பெருசாக இருந்ததுனால 3 தக்காளி தான் நம்ம அரிஞ்சு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அது கூட நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துருக்கோம். மஞ்சளும் சேர்த்து அது நல்லா வதங்கட்டும். அதில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூனு சின்ன டீஸ்பூனு தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இங்கே தனியாக முட்டையும் அவிக்க வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம அது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு 3 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் 3 டீஸ்பூனால் மிளகா பவுட்ரு சேர்த்துருக்கோம். மிளகா பவுட்ரு சேர்த்து இதுக்கு மிளகா பவுட்ரு மட்டுமே போதும். கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஏன்னா இப்போ முட்டை ரோஸ்ட்டுக்கு வேறு மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுவே ஓகே தான். கரம் மசாலா சேர்த்துருக்கோம். கொஞ்சம் 3 டீஸ்பூன் மிளகா பவுட்ரு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு நல்லா இந்த வாடை போகிற வரலையும் நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகிற வரலையும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை வாடை ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொதிக்க விட்றோம். நல்லா வேகட்டும். அந்த வெங்காயமும் தக்காளியும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம கொஞ்சோண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா ஓகே தான். மிளகு பவுடர் அது கூட மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். அந்த சைடு முட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டையை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் அது நல்லா சூட்லேயே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சால்ட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக எவ்வளோ தேவைன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு கொதிக்க விட்ருக்கோம். இப்போ நல்லா கொதித்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. முட்டை ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. பக்கத்தில் தோசை கூட ரெடி ஆகிட்டுருக்கு. தோசையும் ஆப்பமும் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை சாப்பிடும்போது பார்க்கலாம். அதை நம்ம இப்போ உப்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உப்பு டேஸ்ட்டு சூப்பர். உப்பு போதும். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அதில் சேர்க்கணும். முட்டை ரோஸ்ட்டுக்கு அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது சேர்த்தா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அது வெல்லத்தை இடித்து சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துருங்க. அதுதான் சீக்ரெட் இன்க்ரிமெண்ட். அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுதான் அது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட நல்ல தோலை உரிச்சிட்டு முட்டையை சேர்த்துருக்கோம். அவிச்ச முட்டையை சேர்த்து அவிச்ச முட்டையை முக்கியமாக கீரி சேர்க்கணும். அப்போ தான் அதில் கொஞ்சோண்டு மசாலா டேஸ்ட்டு ஏறும். அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே லைட்டான ஃப்ளேமில் வச்சு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்க விட்றோம். திரும்பவும் டேஸ்ட் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ மல்லித்தலை
கொஞ்சோண்டு அதில் சேர்த்துட்டு ஃபைனல் டச். மல்லித்தழையோட மனம் அதிலே இருக்கட்டும். அதை அப்படியே மூடி வச்சுட்டு திரும்ப அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். அருமையான முட்டை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது கூட சாப்பிட போகிறோம். தோசை, ஆப்பம் எல்லாம் ரெடி. இப்போ சர்வ் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் அது கூட ஆப்பமும் எல்லாம் சாப்பிட்டாச்சு. நன்றி, வணக்கம்.